குட் ஆஃப்டர்நூன். நம்ம வந்துட்டு இன்னைக்கு ஒரு ஹியரிங் எய்ட்ஸை எப்படி சார்ஜ் பண்ணுறது, அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா இடத்துலையும் ரீசார்ஜபிள் ஹியரிங் எய்ட்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கு. ஸோ ஒரு ஹியரிங் எய்டை எப்படி சார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த வீடியோ பண்ணுறதுக்கான நம்மளோட இன்ஸ்பிரேஷன் வந்துட்டு ஆக்சுவலி நம்ம கிளைண்ட்ஸ் தான். அவங்க வந்து 2-3 பேர் கேட்டாங்க எப்படி பண்ணுறது, பிகாஸ் ஆன்லைன்லேயே எதுவும் சர்டைன் ஹியரிங் எய்டை எப்படி சார்ஜ் பண்ணுறதுங்கிறது இன்ஃபர்மேஷன் அவைலபிள் இல்லை. மேனுவல்ஸ் இருக்குது, பட் சம்டைம் மேனுவல்ஸ்லேயே நம்ம கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம இது பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பார்க்குறோம். ஸோ நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹியரிங் எய்ட் சார்ஜரை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம இங்கே 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எய்டு வச்சுருக்கோம், சரிங்களா? இப்போ இதில் எல்லாத்துலேயுமே நமக்கு லைட் இண்டிகேஷன் வரும். எனக்கு ஒன்றுனா நான் காட்டுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் லைட்டிங். நான் சொன்னேன் இதில் பவர் பேங்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கீழே இருக்கிறது பவர் பேங்கோட லைட்டிங், இந்த மேலே 2 இருக்கிறது இட்ஸ் ஹியரிங் எய்ட்ஸ் லைட்டிங், சரிங்களா? இது வந்துட்டு இப்போ அங்கேயும் இருக்குது. இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் லைட்டிங் வரும். ஆல்சோ இந்த ஹியரிங் எய்ட்லேயும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல லைட்டிங் வரும். ஐ ஷோ யூ ஈச் எப்படி நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்லி ஐ ஜஸ்ட் டேக் 2 அவுட் ஆஃப் த வே. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபொனாக்கோட லுமிட்டி அப்படிங்கிற ஒரு ஹியரிங் எய்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லுமிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்துட்டு இப்போது பேசிக்கலி ஃபொனாக்கு வந்துட்டு அவங்களுக்கு பவர் பேங்க் ஆப்ஷனும் இருக்குது, பவர் பேங்க் இல்லாத ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ பவர் பேங்க் இல்லாத ஆப்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பவர் பேங்க் ஆப்ஷனுக்கும் பவர் பேங்க் இல்லாத ஆப்ஷனான ஹியரிங் எய்டுக்கும் என்ன எது அட்வான்டேஜ், எது பெட்ரு அப்படிங்கிறதெல்லாம் வில் கம் டு தேட் இவென்ச்சுவலி. வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஃபோக்கஸ் எப்படி சார்ஜ் பண்ணுறது, எப்படி சார்ஜ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஸோ லெட்ஸ் see how it is. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு இப்போ இங்கே நம்ம பவர் சப்ளை கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம இங்கே பவர் சப்ளை இல்லை அப்படிங்கும்போது அந்த க்ரீன் கலர் லைட் இல்லை. ஸோ பவர் சப்ளை நம்ம கொடுக்கும்போது க்ரீன் கலர் லைட் வரும். அந்த லைட் இண்டிகேட்ஸ் ஹியரிங் எய்டு வந்துட்டு, அதாவது ஹியரிங் எய்ட் சார்ஜரில் வந்துட்டு பவர் சப்ளை போகுது அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹியரிங் எய்டுக்கு வந்துட்டு எப்போதுமே ஒரு 2 கலர் கோடிங் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்துட்டு ரெட் கலர் இருக்குது, அதே மாதிரி இங்கே வந்துட்டு ப்ளூ கலர் இருக்குது. ஸோ ரெட் கலர் அப்படிங்கிறது இண்டிகேட்ஸ் ரைட் ஹியரிங் எய்ட், லெஃப்ட் வந்துட்டு ப்ளூ கலரில் கோட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே சார்ஜர்லேயே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ரெட் இருக்குது, இங்கே ப்ளூ இருக்குது. இப்போ இந்த ரெட் கலர் வர ரைட் ஹியரிங் எய்டை நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இந்த ஹியரிங் எய்டில் ஜஸ்ட் இப்படி வச்சா போதும். சார்ஜரில் சும்மா அப்படியே நம்ம வச்சா போதும். 2 பக்கம் இப்படி வச்சிங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். ஏன் இப்படி லாக் ஆகுது அப்படின்னாக்கா அதுக்குள்ளே மேக்னெட் இருக்கும். அந்த மேக்னெட்டிக் இதனால அது ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆயிரும், அது போய் லாக் ஆகி உட்காந்துரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு கொஞ்ச நேரம் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா லைட் வருது. ஸோ இந்த ஆரஞ்சு லைட் வருது. இப்போ முன்னாடி நம்ம ஒரு ஹியரிங் எய்ட் பார்த்தோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா க்ரீன் கலர் லைட்டு தான் வந்துட்டு இருந்துச்சு, கரெக்ட் பார்த்தீங்களா? ஸோ இது 2 ஹியரிங் எய்டோட லைட்டிங், இது வந்துட்டு பவர் பேங்கோட லைட்டிங். ஸோ ஹியரிங் எய்ட் லைட்டிங் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வருது, பட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் ஒரு எல்லோ கலர் வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹியரிங் எய்டில் பேசிக்கலி 3 டிஃப்ரெண்ட் ஆஃப் லைட் இண்டிகேஷன் வரும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரெட் கலர் வரும், இன்னொன்று வந்துட்டு இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் வரும், இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி க்ரீன் கலர் வரும். ஆல்மோஸ்ட் எல்லா ஹியரிங் எய்ட்லையும் இந்த ஒரு இண்டிகேஷன் உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? ஸோ என்ன அது இண்டிகேட் அப்படின்னாக்கா, இப்போ இந்த ரெட் கலர் வருது அப்படின்னா ஹியரிங் எய்டில் சார்ஜ் வந்துட்டு லெஸ் தென் 20%, அதாவது 20% கீழே இருக்குது, இல்லை 10% தான் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த ரெட் கலர் லைட்டு வரும். இந்த ஆரஞ்சு லைட்டு வர்றதுக்கு இண்டிகேஷன், அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹியரிங் எய்டில் வந்துட்டு ஒரு 30%லேருந்து 70%குள்ளே தான் சார்ஜ் இருக்குது, அதாவது ஒரு மிட் லெவலில் சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத அந்த ஆரஞ்சு லைட் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இது ஒரு 70% மேலே சார்ஜ் ஆகும்போது இந்த லைட் என்ன ஆயிரும், பச்சை கலரில் இதே மாதிரி பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். அப்படி பிளிங்க் ஆகுது அப்படின்னாக்கா அதுக்கு அர்த்தம் வந்துட்டு அந்த ஹியரிங் எய்டு வந்துட்டு சார்ஜ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதாவது 70% மேலே சார்ஜ் இருக்குது, இருந்தாலும் ஃபுல் சார்ஜ் ஆகலை, அது ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போ இந்த ஹியரிங் எய்டில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது 2 பிளிங்க் ஆகலை, இந்த ஒன்று மட்டும் பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா? இந்த ஒன்று மட்டும் பிளிங்க் ஆகுது, இது வந்துட்டு சாலிடாக எரியுது. அப்படிங்கும்போது இந்த சாலிடாக எரியிற ஹியரிங் எய்டில் 100% சார்ஜ் ஆயிருச்சு. ஆனால் இந்த ஹியரிங் எய்டில் வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் ஒரு 100% இல்லை, சார்ஜ் ஆகிட்டு இருக்கிறதுனால தான் இந்த பிளிங்கிங் வருது. சேம் இங்கேயும் அதே தான். இங்கேயும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த க்ரீன் கலர் லைட்டாக இது மாறும் ஒரு 70% மேலே ஆகும்போது. அப்படின்னாக்கா அதுக்கு அர்த்தம் வந்துட்டு இது 70% மேலே சார்ஜ் ஆயிடுச்சு. 100% சார்ஜ் ஆகும்போது இந்த லைட்டு வந்துட்டு அப்படியே பச்சை கலராக விடாமல் எரியும். இப்போ காட்ட பார்த்தீங்கன்னா சாலிடாக எரியும் அது. அப்படிங்கும்போது இது என்ன ஆயிரும், ஃபுல்லாக சார்ஜ் ஆயிடுச்சு. அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணிடுவோம், சரி ஃபுல்லாக சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணுவோம், இல்லாட்டி இந்த சார்ஜரை டிஸ்கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ அப்படி டிஸ்கனெக்ட் பண்ணுற டைமில் என்ன ஆகும்னா பார்த்தீங்கன்னாக்கா ஹியரிங் எய்ட் பார்த்தீங்களா பச்சை கலர் லைட்டு பிளிங்க் ஆகி ஆன் ஆயிடுச்சு. அதாவது இந்த டைம் பச்சை கலர் லைட் எரியுது அப்படின்னாக்கா அது காரணம் நம்ம முன்னாடி பார்த்தோம், ஆன் பண்ணும்போது வர அந்த பச்சை கலர் லைட்டு தான் இது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹியரிங் எய்ட்லேருந்து ஒரு சவுண்ட் ஒன்று வரும் பாருங்கள்,
பீப்னு ஒரு சவுண்ட் கேட்குதுங்களா, அந்த சவுண்ட் வந்து இண்டிகேட் என்ன பண்ணுது, இந்த ஹியரிங் எய்ட் ஆன் ஆயிருச்சு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. அது என்ன சவுண்ட் அப்படின்னா அது ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவோம். அது இன்னொரு முன்னாடி இவென்ச்சுவலி நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அது ஆனாக இருக்குது, இப்படியே விட்டுறோம்னா அந்த ஹியரிங் எய்டில் பவர் மறுபடியும் யூஸ் ஆகி ஃபுல்லாக இறங்கிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஹியரிங் எய்ட் எடுத்து ஆஃப் பண்ணி வைக்கணும். ஸோ எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதே இந்த பட்டனை நம்ம அந்த ஆன் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற பட்டனை ஆன் பண்ணுறது 8 செகண்ட் அழுத்தினா அது க்ரீன் கலர் லைட் வந்து ஆன் ஆயிரும். அதே பட்டனை ஒரு 8 செகண்ட் நம்ம இப்படி அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னாக்கா அது வந்துட்டு என்ன ஆயிரும், ஒரு ரெட் கலர் லைட் வந்துட்டு அது ஆஃப் ஆயிரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ரெட் கலர் லைட் வந்து அது ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ ஆஃப் ஆனதுக்கப்புறம் நம்ம இதே ஹியரிங் எய்டை அதுக்கு உண்டான இடத்துல வச்சு அப்படி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சவுண்ட் இல்லை, நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம்னாக்கா அந்த பேட்டரியோட லைஃப், ஹியரிங் எய்டோட லைஃப் ஜென்ரலி நல்லாயிருக்கும். அந்த லித்தியம் அயன் பேட்டரியும் ரொம்ப நாள் லாஸ்ட் ஆகும். சேம் ஃபோன் மாதிரியே தான், தேவையில்லாமல் நம்ம லாங்காக சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.